பிரைஸ் லார்ட் சிஸ்டர். ஒரு சிஸ்டர் வந்து ஒரு 4 கொஸ்டின் கேட்கணுன்னு இருக்காங்க. ரித்தானியாவை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஒரு 4 கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்குறேன் சிஸ்டர், நீங்கள் வரிசையாக ஆன்சர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா, ரிதன்யா வந்து தற்கொலை பண்ணிட்டாங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்கள் சிஸ்டர். பொண்ணு நல்லா அழகாக இருக்காங்க, பணம் இருக்குது, ஆனாலும் ஏன் இப்படி பண்ணாங்க? இது ஒரு கொஸ்டினாகவே நம்ம உலகம் ஃபுல்லாக இப்போ பரவிக்கிட்டு இருக்குது. இதை ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு சில பெண்கள் தற்கொலை, அதே மாதிரி அவங்களும் தற்கொலை பண்ணியிருக்காங்க. ஒரு 3 பெண்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். நேற்று ஒருத்தங்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கிறேன். என்கிட்ட வந்து நிறைய பேர் ப்ரேயர் பாயிண்ட் ரெக்வஸ்ட் கொடுக்கும்போது நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுவாங்க. அதன் அடிப்படையில் தான் நான் இப்போ இன்றைக்கி பேச போகிறேன். அதாவது அந்த நேற்று ஷேர் பண்ணவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுடைய சொந்தக்காரங்க ஒரு பொண்ணு இதே மாதிரி தான் ரித்தானியாவுக்கு நடந்த அதே தான் எங்கள் வீட்லேயும் நடந்தது. ஆனால் இந்த ரித்தானியாவுடைய கேஸை பார்த்துட்டு இப்போ என்ன நினைக்கிறாங்க அவங்க அப்படின்னா, நம்மளும் இது மாதிரி நம்ம ஆடியோ பேசி அனுப்பிட்டு நம்மளும் தற்கொலை பண்ணிடுவோம். அதாவது தற்கொலை பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து வாழ்க்கையில் தோத்துட்டோம். அதுதான் நம்பர் 1. வாழ்க்கை அப்படின்னா பரீட்சையே பார்த்துக்கோங்களேன். எக்ஸாம் எழுதுறீங்க, கஷ்டப்பட்டு கடினமாக படித்து அதை பரீட்சை எழுதும் போது டெஸ்ட்டில் பாஸ் ஆகுறீங்க. ஆனால் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னு வைங்களேன், அதே கிளாஸில் இருப்பீங்க. அது உங்களுக்கு நல்லா இருக்குமா? அவமானங்களாக இருக்கும். அவமானம் இருக்கும், மற்றவங்க பேசும்போது வலிக்கும். இதே மாதிரி தான் நீங்கள் தற்கொலை பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் தோத்துட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய ஆத்மா வந்து அழியாது, சரீரம் தான் அழியும். ஆனால் ஆத்மா போய் இப்போது தற்கொலை பண்ண ஆவியெல்லாம் எங்கே போகணும்னு நினைக்கிறீங்க? பாதாளத்துக்கு தான் போவோம். அங்கே போய் நம்ம இங்கே கஷ்டத்தை அனுபவிக்க பயந்துட்டு தற்கொலை பண்ணி நல்லா இருந்தலான்னு நினைக்கிறீங்க. அங்கே போய் நம்ம ஆத்மா அனுபவிக்கிற வழி இருக்கு பாருங்கள், அது ரொம்பவே வேதனைக்குரியதாக இருக்கும். வேத வசனத்தின்படி நான் சொல்கிறேன், தற்கொலை பண்ணுறது முடிவு அல்ல. நான் ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, முன்னாடி பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி வந்து ரொம்ப மோசமானவங்களாக இருந்தால் கூட, வேறு பழக்கங்கள் வச்சுட்டு இருந்தவங்களாம், வாலி வயசில் பழக்கம், லவ் இப்படி பண்ணிட்டு இருந்தவங்க கூட ஒரு 3 மாதம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மனைவியோட அன்பாக அந்த ஆசை பாசம் 3 மாதம்னு சொல்லுவாங்க. அது ஒரு 3 மாதம் மட்டும் நிலைச்சிச்சு. ஆனால் இப்போ பாருங்கள் 3 நாள் கூட நிலைக்க மாட்டேங்குது. அந்த அளவுக்கு அந்த வாழ்க்கை வந்து ஒரு சந்தோஷமே இல்லாத, அன்பு இல்லாத வாழ்க்கையாக மாறிடுது. ஏன்னா இப்போ நிறையா பேர் லைஃப்பில் அவங்க கால் பண்ணி பேசும்போது பார்த்தீங்கன்னா சில ஆண்களும் பெண்களால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, சில பெண்களும் ஆண்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. வேறு ஏதாவது பழக்கங்கள் இருந்துச்சு அப்படின்னா மனைவி மேலே அன்பு இருக்காது. அவங்கள பாருங்கள், அவங்க வந்து மனைவி கிட்ட அன்பு செலுத்தவே மாட்டாங்க. மனைவி கிட்ட பேசுகிறதே அவங்களுக்கு என்ன ஆகும்னா டார்ச்சராக தெரியும். மனைவியை பார்த்தாலே பிடிக்காத மாதிரி இருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்கிற பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா அன்புக்காக ஏங்குறாங்க. எத்தனையோ பெண்கள் ஃபோன் போட்டு பேசுகிறதுனால சொல்கிறேன். இது தற்கொலையே பண்ணுனா பெஸ்ட்டுன்னு சொல்லி அவங்க நினைக்கிற அளவுக்கு அவங்க வாழ்க்கை இருக்குது. காரணம், இதில் பாதிக்கப்படுறது யாருன்னா நல்ல பெண்கள் தான். நல்ல பெண்கள் அவங்களும் அந்த கணவரோட மட்டும்தான் வாழணும். அவங்க என்ன செஞ்சாலும், என்ன தான் அன்பு இல்லைனாலும் என்ன பண்ணுறாங்கன்னா தாங்கி சகிச்சு, கடவுள் மாற்ற மாட்டாரா, நல்லா மாறிடுவார் என் கணவர்னு அவங்க வந்து அதை தாங்கி சகிச்சு வாழ்கிறாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையை வெறுத்து தான் வாழ்கிறாங்க. அதுவே வேறு மாதிரி பழக்கம் எப்படினாலும் வாழ்ந்துக்கிடலாம்னு நினைக்கிற பெண்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த வாழ்க்கையை விட்டுட்டு வேறு எப்படினாலும் அவங்களும் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்க லைஃப் எப்படினாலும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆண்கள் கெட்டு போகிறதும் பெண்கள் பேச போய் தான் ஆண்கள் கெட்டு போகிறாங்க. இன்னொரு லைஃப்பை கெடுக்கிறோமே அப்படின்னு அவங்களுக்கு எண்ணம் இல்லை. ஏன்னா இப்போ ரித்தானியா தற்கொலை பண்ண காரணம் என்ன பார்த்தா, வரதட்சணை கொடுமையினால அவங்க வீட்டிலையே அந்த நொடியில் எடுத்த முடிவும் கிடையாது. அதே மாதிரி கணவர் கொடுத்த டார்ச்சர்னால அந்த நொடியில் எடுத்த முடிவும் கிடையாது. பேசி முடித்து எல்லாம் வீட்டுக்கெலாம் வந்ததுக்கப்புறம் இனி பிரிஞ்சிடலான்னு ஒரு முடிவெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து போயிருக்காங்க கோயிலுக்கு. போன வழியில் யாரையாவது சந்தித்து அவங்க திட்டுனாங்களா, ஏதாவது தவறாக பேசியிருந்தாங்களான்னு நமக்கு தெரியலை. வேதனை அனுபவிச்சிட்ருக்குறாங்க. உண்மையில் அன்பு காட்டியிருந்தால் அந்த பொண்ணு வந்து இப்படி இவங்களை இந்த மாதிரி ஆடியோ பேசி அனுப்பி, இது தவறான ஒரு முடிவு.
இப்போது அவங்களுடைய ஃபேமிலி தான் இதில் பாதிக்கப்படுறாங்க. தன்னுடைய அப்பா அம்மா இத்தனை வருஷம் பெற்று வளர்த்து அவங்கள படிக்க வச்சு ஒரு பேரப்பிள்ளையை பெற்று கொடுக்கணும்னு ஏங்கி தவித்து நகையெல்லாம் போட்டு கட்டி கொடுத்த அவங்களுக்கு இன்னைக்கு தன்னந்தனியாக கதறி அழக்கூடிய அளவுக்கு அந்த பொண்ணு செஞ்சது இன்னைக்கு அவங்கள பாதிக்குதே தவிர இந்த முடிவு அவங்கள நல்லா வாழ வைக்கலை. நம்பர் ஒன் தற்கொலை முடிவு அல்ல. எந்த ஒரு பிரச்சனையும் தீர்க்க தேவனால் முடியும்னு நம்ம நம்புனா நம்ம வாழ்க்கையில் வாழ்ந்து சாதிக்க முடியும். நம்பர் ஒன். பாயிண்ட் நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெயின் ரீசன் பேரண்ட்ஸ் பிள்ளைங்களை வளர்க்கும்போது பெண் பிள்ளைங்களை முக்கியமாக தகப்பனார் ரொம்பவே அன்பு காட்டி பாசத்தை காட்டி வளர்க்குறாங்க. ஆனால் சில நல்ல பணம் இருக்குது, எல்லாமே இருக்குது, அந்த பொண்ணு நல்லா படித்து நல்ல ஒரு திறமைசாலியான பிரில்லியண்ட்டான ஒரு பொண்ணாக இருந்திருக்கு. 30 பேரையும் அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா கைட் பண்ணி அது வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு பிரில்லியண்ட்டான பொண்ணு அவங்க செல்லமாக வளர்ந்துருப்பாங்க. அதனால தான் தகப்பனுடைய அன்பு இப்போ நிறைய பெண் பிள்ளைங்கள்கிட்ட தான் ரொம்ப இருக்குது. அந்த தகப்பன் திட்டாமல் அடிக்காமல் இப்படி வளர்ந்த அந்த பொண்ணுக்கு கணவர் திட்டும் போதும் கணவர் ஏதாவது ஒரு கோபப்படும் போதும் இந்த மனைவியால் என்ன பண்ண முடியலன்னா ஏற்றுக்க முடியலை. மெயின் ரீசன் அது ஒரு பாயிண்ட். செல்லமாக வளர்ந்த பிள்ளைங்க போகிற இடத்துல கொஞ்சம் முன்னப்பின்ன இருக்கும் கணவர் வீட்டில். அப்போ அதை அட்ஜஸ்ட் பண்ணி வாழக்கூடிய அந்த பக்குவம் அந்த பிள்ளைகளுக்கு இல்லாத ரீசன் பெற்றவங்க பிள்ளை ரொம்ப ஓவர செல்லம் கொடுக்கறதும், அப்போ சின்ன விஷயத்த அவங்களால தாங்கிக்க முடியாமல் என்ன பண்ணுறாங்கன்னா தற்கொலை செய்யக்கூடிய ஒரு மனநிலைக்கு வந்துடுதாங்க. இது நம்பர் 2 பாயிண்ட். இப்போ பேரண்ட்ஸும் கொஞ்சம் கண்டிச்சு அவங்கள திட்டி அப்படி வளர்ந்துருந்தாங்கன்னா சரி, அங்கே திட்டி வாங்கின பழக்கம் இருக்குது அப்படின்னா கணவர் வீட்லேயும் சில குற்றங்கள் குறைவுகளுக்கு அவங்க ஏதாவது பேசுகிறாங்கன்னா அவங்க அந்த மனப்பக்குவம் இருக்கும், அதை ஏற்றுக்க ஒரு மனப்பக்குவம் இருக்கும். இப்போ செல்லமாக வளர்ந்த பிள்ளைக்கு அதை ஏற்றுக்க மனசு வராது. அதுவே பாதி அவங்க மனசை என்ன பண்ணுதுன்னா அழுத்தத்துக்குள்ளே கொண்டு போகுது. காரணம் நம்பர் 2 அது. ஓகே, இப்போ தற்கொலையை பற்றி நம்ம 2 பாயிண்ட் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு அந்த சிஸ்டர் என்ன பாயிண்ட் கேட்குறாங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ரொம்ப அருமையா சொன்னீங்க சிஸ்டர். செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, வரதட்சணை கொடுமைன்னு ஒரு சைடு சொல்றாங்க, அதை பத்திய உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத சொல்லுங்க சிஸ்டர். ஓகே சிஸ்டர். வரதட்சணை கொடுமை, அதாவது வரதட்சணையை பற்றி எனக்கு என்ன ஆலோசனை, நான் என்ன ஆலோசனை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, இப்போ பெண் வீட்டாரும் பார்த்தீங்கன்னா இப்போது எத்தனையோ இடங்கள் பொண்ணு அழகாக தான் இருக்குது, இவங்க போடுற நகைக்கு எவ்வளவோ நல்ல நல்ல இடங்கள் கண்டிப்பாக பிடிக்க முடியும். ஆனாலும் இந்த இடம் தான் வேணுங்கிற அளவுக்கு அவங்க போய் கூட நகையை கொடுத்தனாலும் நம்ம இந்த இடம் தான் முடிக்கணும். அவங்க 500 பவுன் கேட்டிருக்குறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இவங்க என்ன பண்ணியிருக்கணும், என்னால் 500 பவுன் போட முடியாது, 300னா 300 அவ்வளோதான் எங்களால் போட முடியுங்கிறத இவங்க என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு சொல்லிடணும். பொண்ணு அதையும் மீறி எனக்கு இவ்வளோ தான் வேணும் அப்படின்னாங்கன்னா நம்ம வேண்டான்னு கேன்சல் பண்ணிடணும். நகைக்காக ஒருத்தங்க பொண்ணு கேட்குறாங்க அப்படின்னா அங்கே போய் நம்ம பிள்ளை நல்லா வாழ முடியுமாங்கிறத ஃபஸ்ட் நம்ம திங்க் பண்ணணும். செகண்ட் பார்த்தீங்கன்னா இவங்க இதுக்கு நம்மளுடைய ஸ்டேட்டஸுக்கும் மேலே நல்லா இருக்கணும், பொண்ணு போகிற இடத்துல நல்ல ஒரு கௌரவமாக இருக்கணும், இந்த ஒரு தாட் அவங்களுக்கு இருக்க போய் தான் கஷ்டப்பட்டுனாலும் நம்ம நிறைய நகையை போட்டு நல்ல இடத்துல கொடுக்கணும், கடன் வாங்கினாலும் நம்ம கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் திங்கிங் அவங்களுக்குள்ள வருது. அப்படி நீங்கள் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு நகையை போட்டு இன்றைக்கி நல்லா வாழ முடியுதா பொண்ணு? அது முடியலை. அப்போது நீங்கள் இதில் நான் என்ன ஆலோசனை கொடுக்குறேன் அப்படின்னா, இவங்க இந்த இடத்துல ஃபஸ்ட்டே 500 பவுன் கேட்குறாங்க, நம்மளுக்கு முடியாது வேண்டான்னு அவங்க ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா வேறு இதை விட பெஸ்ட்டாலும் பரவாயில்லன்னு எடுத்த முடிவு நம்பர் 1. நம்பர் 2, அவங்க இவ்வளோ போடுறேன்னு சொல்லிட்டு 500 பவுன் போடுறேன்னு சொல்லிட்டு போடலைங்கும் போது அவங்க அதை கேட்குறாங்க. இது நார்மலாக எல்லா வீட்லேயும் பாருங்கள், ஒரு 15 பவுனோ 20 பவுனோ போடுறேன்னு சொல்லிட்டு ஒரு 5 பவுன் போடாமல் விட்டு பாருங்கள், மிச்சம் 5 பவுன் எப்போ போடுவாங்கன்னு கேட்பாங்க. ஏன் உங்கள் வீட்டில் போடலைன்னு கேட்பாங்க. மறைச்சிருந்தா உங்கள் அப்பா இன்னும் பொய் சொல்லி கல்யாணம் முடிச்சு கொடுத்தாரான்னு கேட்க தான் செய்கிறாங்க எல்லார் வீட்டிலையுமே. அது நம்ம
எல்லார் வீட்லேயும் அது கேட்காங்க. ஏன்னா இவங்க வந்து அதை போட்டு விட்றேன்னு சொல்லிட்டு போடாமல் இருக்கிறதுனால அவங்க கேட்குற ஒரு ரீசன் அது நம்பர் 1. எந்த பெற்றவங்கள எடுத்துக்கிட்டிங்கனாலும் அவங்க வரதட்சணை அதிகமாக கொடுக்குற வீடுகளில் இப்படி பிரச்சனை இருக்குது. கம்மியாக கொடுக்குற வீட்லேயும் பார்த்தீங்கன்னா அதே பிரச்சனை இருக்குது. கம்மியாக கொடுக்குற வீட்லேயும் 5 பவுன் போடுறாங்க, 10 பவுன் போடுறாங்கன்னா அதில் 1 பவுன் 2 பவுன் கம்மியாக இருந்தால் கூட அதையும் கேட்குறாங்க. எல்லா வீடுகள்லையுமே மேக்சிமம் அது நடக்குது. இது ஒரு தீர்வு வரணும் அப்படின்னா நம்ம வந்து நகை வந்து எதிர்பார்த்து வர்ற திருமணத்தை நம்ம வந்து முடிவெடுக்கக்கூடாது. நகை போட்டு கட்டி கொடுங்க, இத்தனை பவுன் நகை போடணும்னு கேட்குறவங்களுக்கு உங்கள் பொண்ணை கொடுக்கணும்னு நீங்கள் ஏன் முடிவெடுக்கிறீங்க? எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, அந்த ஃபேமிலி உங்களை பிடிச்சிருக்குது, எனக்கு நீங்கள் என்ன போடுறீங்களோ அது போதும்னு சொல்லி வர்றவங்கள நீங்கள் முடிக்கும்போது அந்த பொண்ணோட லைஃப் சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் போடுறது அவங்களுக்கு நிறைவாக தெரியும். ஆனால் நிறைய எதிர்பார்த்து வரவங்கக்கிட்ட நீங்கள் போடுறது குறைவாக தெரியும் போது அவங்களுக்கு அதில் திருப்தி இருக்காது. அந்த திருப்தியற்ற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது தான் அவங்க அந்த பொண்ணை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கேட்குறது அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கும்? அது ஒரு டார்ச்சராக இருக்கும். ஐயோ இப்படி கேட்குறாங்களே, அது ஒரு வாழ்க்கையில் நம்ம யோசிச்சு பாருங்களேன். அப்படி கேட்கும்போது அது நமக்கு எவ்வளோ ஒரு நம்ம வீட்டை பற்றி குறை சொல்கிறாங்களே அப்படி தோணும். அதுக்கு ரீசன் வந்து பேரண்ட்ஸு ஒரு வகையில் ஒரு ரீசன்ஸ். அதே மாதிரி எதிர்பார்த்து கேட்குறவங்களும் ஒரு குற்றம் தான். இதுவும் நான் குற்றம்னு சொல்ல தான் செய்கிறேன். இதுவும் தப்பு, கேட்டதும் தப்பு. 3rd கொஸ்டின் ரொம்ப அருமையாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி சிஸ்டர். 3வது கொஸ்டின் வந்து ரிதன்யா கணவர் வந்து அவங்கள உடல் ரீதியாக டார்ச்சர் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்கள் சிஸ்டர். ஓகே, இப்போ உடல் ரீதியாக வந்து அவங்க கொடுமைப்படுத்தினாங்க அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட் நம்பர் 1 பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது செக்ஸ் வீடியோஸ் அப்படின்னு வந்து வெப்சைட் வந்து அதை அனுமதிக்குது. இப்போது ஏழ்மைப்பட்ட குடும்பத்திலே பாருங்களேன், அதை வந்து பார்க்குறாங்க, அதை ஓப்பன் பண்ணி உள்ளே போய் பார்க்குறாங்க. அதை பார்க்க அவங்களுக்கு என்ன ஆகும்? இப்போ நார்மலான ஒரு கணவன் மனைவிக்குள்ளே ஒரு வீடியோஸ் அவங்க போடுறாங்க. அது அவங்க சரி கணவன் மனைவிக்காக ஓகே, அதை ஏற்றுக்கலாம். கொடுமைப்படுத்தி அதில் ரசிக்கிற மாதிரி உள்ள வீடியோஸ்லாம் நிறைய போடுறாங்க. எப்படி நிறைய லேடிஸ் சொல்கிறதுனால நான் சொல்கிறேன். இப்போ அந்த வீடியோஸ் வந்து வெப்சைட் வந்து அனுமதிக்குது. அந்த இதை பார்த்து கூகுள் மூலமாக பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, அதை பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் நினைவுகள் எப்படி வரும்? அதை பார்க்கணும்னு தோணும்போது இடம் கொடுக்குறவங்க சில பிள்ளைங்க கடவுளுக்கு விரோதமான பாவம்னு அதை என்ன செய்யாதுன்னா பார்க்காது, வெளியே வந்துடும். சில பிள்ளைங்க அதை திருப்பி அவங்க பார்க்கணும்னு தோணும். திரும்பி பார்க்கும்போது அவங்களுக்கு மைண்ட் என்ன ஆகுது அப்படின்னா அந்த கொடுமைப்படுத்தி பார்க்குறதுல ஒரு ரசனை அவங்களுக்குள்ளே வந்துடுது. இப்படி செய்யும்போது அவங்களுக்கு அதை ரசிக்கக்கூடிய அளவுக்கு அவங்க மைண்ட் செட் ஆகிடுது. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, இப்படி பார்க்குறவங்க மனைவிக்கிட்டேயுமே அதை எதிர்பார்ப்பாங்க. சில பேர் வந்து அதை வர்ற பெண்கிட்டையும் அந்த பெண்கிட்ட அன்பு காட்டணும், அந்த பொண்ணோட அன்பாக பேசணும், அன்பாக நம்ம அதை வந்து சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு யோசிக்காமல் இந்த ஹார்டான இதையே பார்த்து அவங்களுக்கு ஹார்டாக தான் அதை என்ன செய்ய சொல்லணும், ஹேண்டில் பண்ண தோணும். இதுக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா இப்போ ரிதன்யா வாழ்க்கையில் நடந்ததை தற்கொலை பண்ணும்போது சொன்னதுனால நமக்கு வந்து என்ன பண்ணுதுன்னா இப்போ உலகம் ஃபுல்லாக தற்கொலை பண்ணதுனால இது ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஆனால் இது மாதிரி சம்மந்தப்படுத்தி நிறைய பெண்கள் வாழ்க்கையில் இன்னும் வரைக்கும் இந்த கஷ்டத்தை அனுபவிச்சுட்ருக்குறாங்க. சாஃப்டாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த அவங்க வந்து இந்த வீடியோஸை பார்த்து அதை வந்து வெளியவும் தவறான வழியில் போகிறாங்க. வெளியே போகும்போது மனைவியை பிடிக்கவும் மறுக்குது. அதே சமயத்தில் மனைவிக்கிட்டேயும் அவங்க வந்து கோபத்தையும் எரிச்சலையும் தான் காட்டுறாங்களே ஒழிய அன்பு காட்டலை. இதை நிறைய பெண்கள் எங்கிட்ட கண்ணீரோடு இந்த விஷயங்களெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. நான் அதை வச்சு சொல்கிறேன். அப்போது இதை வந்து பார்க்கும்போது இங்கே என்ன ஆகுது, அந்த மைண்டு ஃபுல்லாக என்ன ஆகுது அப்படின்னா அவங்க வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எத்தனையோ சின்ன குழந்தைகளை ரேப் பண்ணியிருக்காங்க, அதாவது பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. 4 பேர் சேர்ந்து 5 பேர் சேர்ந்துன்னு நம்ம வந்து வயசானவங்களை கூட இப்படி பண்ணிக்கிறாங்கன்னு நம்ம
கேள்விப்படுறோம், நியூஸ் வருது, பண்ணுறாங்க, அது உண்மை. பண்ணிட்டு கொலையும் கூட மறைக்கிறதுக்காக என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கொலையும் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் எப்படி வருது, இதெல்லாம் எப்படி வருதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்படி தான் தவறான வீடியோஸை பார்த்து பார்த்து அவங்க மைண்டு ஃபுல்லாக நார்மலாக இருக்காது, அவங்க வந்து ஒரு சைக்கோ ரேஜுக்கு மாறிடுறாங்க. அப்போது இன்னொரு பெண் பிள்ளைய அவங்க தனியாக ஒரு இடத்துல பார்க்குறாங்க அப்படின்னா, யாருமே அவங்களுக்கு கேட்குறதுக்கு ஆள் இல்லாத ஒரு பிள்ளையா இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப தோதுவா அதை என்ன பண்ணுறாங்கன்னா, சின்ன குழந்தைய கூட கதற விட்டு ரசித்து அந்த மாதிரி அவங்க பாலிய பலாத்காரம் பண்ணிட்டு லாஸ்ட்டில் கொன்று போட்டுருந்தாங்க. இதுக்கு ரீசன் என்ன? அந்த வீடியோஸ் பார்க்குறது தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன? நன்றி சிஸ்டர், அழகாக ஆன்சர் பண்ணீங்க. 4வது கொஸ்டின் என்ன அப்படின்னா, ரிதன்யா அப்பா வந்து சொல்கிறாங்க என்னோட பொண்ணுக்கு நடந்த மாதிரி நீ யாருக்கும் நடக்கக்கூடாதுன்னு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்கள் சிஸ்டர். ஓகே சிஸ்டர், அதாவது அவங்க பொண்ணுக்கு நடந்த மாதிரி இன்னும் ஒரு பொண்ணுக்கு நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு எந்த இடத்துல இருந்து தப்பு ஆரம்பிக்குதோ அந்த இடத்துல உள்ள தப்பை நம்ம ஃபஸ்ட்டு அடைக்க பார்க்கணும். ஃபஸ்ட்டு அந்த தப்பை நம்ம வந்து எந்த இடத்துலேருந்து இந்த உணர்வுகள் தூண்டுது அப்படின்னா அந்த இதை தான் நம்ம ஸ்டாப் பண்ண பார்க்கும்போது பலரும் காப்பாற்றப்படுவாங்க. இப்போ ஒருத்தருக்கு தூக்கு தண்டனையே கொடுத்துடலாம், ஓகே, அவங்க தூக்கு தண்டனையே கொடுத்துட்டாங்கன்னு வைங்களேன், இன்னும் எத்தனையோ சந்நிதிகளுக்கு இன்னும் வர்ற ஒவ்வொரு சந்நிதிகளும் பார்த்தீங்கன்னா இதே வீடியோஸை பார்த்து 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 அவங்கள என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய மனைவி கிட்ட மட்டும் இல்லை மற்ற பெண்கள்கிட்டையும் சிறு குழந்தைகள்கிட்டையும் இந்த மாதிரியான பாவங்கள் பெருகுது. காரணம் அந்த வீடியோஸ். அப்போ அவங்க அப்பா வந்து முதல் ஸ்டெப்பு என்ன எடுக்கணும், நம்ம பிள்ளைக்கு நடந்த மாதிரி இன்னொரு பிள்ளைக்கு நடக்கக்கூடாது அப்படின்னு அவங்க நினச்சாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வெப்சைட்டில் உள்ள அந்த வீடியோஸ் தவறான கொடுமைப்படுத்தி ரசிக்கக்கூடிய அந்த மாதிரியான வீடியோஸை வெப்சைட் அனுமதிக்காத அளவுக்கு நம்ம வந்து ஏதாவது ஒரு தடைகளை கொண்டு வந்தால் இதிலிருந்து வரப்போகிற சந்நிதிகள் பாதுகாக்கலாம். மற்றபடி நிறையா பேருக்கு நடக்கிற கொடுமைகளை இதன் மூலமாக நம்ம தவிர்க்க முடியும். அதுக்கு ஒரே ரீசன் என்ன அப்படின்னா, அந்த வெப்சைட்டில் தவறான வீடியோஸ், அதாவது கொடுமைப்படுத்தி ரசிக்கக்கூடிய அளவுக்கு உள்ள அந்த மாதிரியான வீடியோஸ் போடுறத வெப்சைட் தடுத்தால் இதை வந்து நம்ம வர்ற சந்நிதிகளாட்டும் காப்பாற்றப்படுவாங்க. அதாவது நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நிறையா பெண்கள் வந்து எங்கிட்ட மட்டும் இல்லை நிறையா கோர்ட்டுக்கே போயிருக்கிறாங்க. இந்த மாதிரி ரொம்ப இப்படி வீடியோஸ் தவறான வீடியோஸை பார்த்து அதே மாதிரி பண்ணணும்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி பெண்கள் வந்து கோர்ட் வரைக்குமே போயிருக்கிறாங்க. ஆனால் அவங்க பேசி முடித்து அதை இது பண்ணி ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க. நிறையா கேஸ் அதில் வந்து நிறைய பெண்கள் அது மூலமாக என்கிட்ட பேசியிருக்கிறாங்க. நான் அதை வச்சு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அந்த இன்னொரு பெண்ணுக்கு இப்படி கொடுமை நடக்கக்கூடாதுன்னா முதல்ல தடை செய்கிறது இந்த மாதிரியான வீடியோஸை அவங்க தடுத்தாங்க. அதே எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு பாதுகாப்பாக இருக்கும். அதே மாதிரி அவங்களுடைய மனைவியை நேசிக்கவும் முடியும். அந்த கொடூரமான எண்ணங்கள் அவங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் நேசிப்பு இருக்காது. அந்த எண்ணங்கள் இல்லை, அந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கலன்னா அந்த அன்பு அவங்களுக்குள்ளே பெருகும். ஓகே, இப்போ அன்பு இல்லாத பட்சம் முதல் ரீசன் என்ன சொல்லியிருக்கிறேன், அன்பு மனைவிகிட்ட இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் வேறு மாதிரியான பெண்கள்கிட்ட அவங்க வந்து பேசுகிறது, சும்மா ஜாலியாக பேசுகிறேன்னு மற்றவங்ககிட்ட பேசும்போது ஒய்ஃப்கிட்ட எப்படி பேசுறதுக்கு அவங்களுக்கு மனசு ஒரு ஆறுதல் சந்தோஷம் எல்லாமே அங்கேயே அனுபவிச்சிருந்தாங்க. அப்போது ஒய்ஃப்கிட்ட பேசுகிறதுக்கு எதுவுமே இருக்காது. ஒய்ஃப்கிட்ட நார்மலாக பேசணும்னு அந்த ஒய்ஃப் எதிர்பார்த்துட்டு இருந்தால் கூட இவங்க அன்பை ஃபுல்லாக வெளியே காமிச்சிட்டு உள்ளே வந்து கோபத்தை கட்டுறாங்க. அப்போது அந்த பிள்ளைங்க அந்த அன்பை எதிர்பார்த்தவங்களுக்கு என்ன ஆகும், ஒரு நாள் கோவப்பட்டோன்னே சரின்னு விடும். 2வது நாள் கோவம் அதே மாதிரி நம்மக்கிட்ட பேசியே மறுக்கிறாங்களே, எரிஞ்சு கொட்டுறாங்களே அப்படிங்கும்போது அவங்களுக்கே அந்த அன்பு காட்டவே மனசு வராது. அதுக்கு முன்னாடி அவங்க எவ்வளவோ அன்பாக பேசியிருக்கலாம், அன்பை காட்டியிருக்கலாம். 2 வாட்டி 3 வாட்டி அன்பு காட்டி வருவாங்க. இவங்க திரும்பியும் அந்த எரிச்சலும் கோபமும் மனைவி கிட்ட காட்டும்போது அவங்களுக்கு திருப்பி எப்படி அன்பு காட்ட பிடிக்கும் கணவரோட, அது அவங்களுக்கு தெரியலை. வெளியே பழக்கம் இருக்கிறதுனால இப்படி கோவப்படுறாங்க அப்படிங்கிறது தெரியாத பட்சம் நிறைய பெண்கள் அப்படி இருக்கிறாங்க தெரியாமையே. சில பெண்கள் தெரிஞ்சு கண்டுபிடிச்சிடுறாங்க.
கண்டுபிடிச்சி அதை ஒன்றும் பண்ண முடியாமல் அதை வந்து தடுக்க முடியாத அளவுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா வேதனையில் தவிக்கிறாங்க. ஏன்னா இப்போது சட்டமே என்ன பண்ணியிருக்கு, யாரும் யாரு கூடனாலும் பேசலாம். இது கோர்ட்டு வரைக்கும் போனாலும் செல்லுபடியாக மாட்டேங்குது. அப்போ என்ன பண்ண முடியும், அந்த பெண்கள் அதை தாங்கி சகிச்சுக்கிடுறாங்க. என்ன செய்ய, வாழ்க்கையை வெறுத்து வாழ்கிறாங்க. அந்த அன்பாக வாழக்கூடிய வாழ்க்கை இப்போ வெறுப்பாக வாழக்கூடிய அளவுக்கு உலகம் மாறிட்டு. ஓகே, நான் இதுலேருந்து என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, இது மாதிரி தற்கொலை பண்ணுறதுக்கு தயவு செய்து யாரும் நம்ம தற்கொலை பண்ணணும்னு சிந்திக்க கூட செய்யாதீங்க. நீங்கள் தற்கொலை பண்ணால் உங்கள் ஆத்மா வந்து நம்ம வந்து வாழ்க்கை வந்து கஷ்டங்களை தாங்கி வாழ்ந்து தான் ஆகணும். அப்படி எல்லாத்துக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னா, தற்கொலை முடிவல்ல. அன்பாக கணவரை மாற்றுறதுக்கு நீங்கள் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணுங்கள். கண்டிப்பாக தேவன் அதை மாற்றுவார். நீங்கள் வந்து நமக்கு வாழ்க்கையில் ஏன் இவ்வளோ கஷ்டம்னு நினைக்கிறீங்கல்ல, நீங்கள் தான் ஹீரோ. அது தெரியுமா? கஷ்டப்படுற நீங்கள் தான் ஹீரோயின். நீங்கள் சாதாரண உலக பிரகாரமாக ஒரு படத்தையே பார்க்குறீங்களே, அந்த படத்தில் ஹீரோயினுடைய ரோல் என்ன இருக்கும்? பொறுமையாக, அன்பாக, விட்டு கொடுத்து, தாங்கி, சகிச்சு போகும்போது எல்லாத்துக்கும் கடைசியில் என்ன ஆகுது, அந்த பொண்ணை பிடிக்குது. லாஸ்ட்டில் அந்த பொண்ணு என்ன பண்ணுது, சாதிக்குது. அந்த பொண்ணு தான் லாஸ்ட்டில் ஹீரோயினாக இருக்குது. ஆனால் வில்லிக்கு என்ன கேரக்டர் வரும், அது வந்து தாங்கிக்க மாட்டாங்க, கோவப்படுவாங்க, யாருக்கும் பொல்லாததை நினைப்பாங்க, மற்றவங்கள என்ன பண்ணுவாங்க, குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கிறது. இது வில்லியின் கேரக்டர். இந்த கேரக்டர் உங்கள்கிட்ட இருக்கிறது பிடிக்குமா? இல்லை நல்ல உங்களை நம்பி ஒரு கணவரை கொடுத்துருக்காங்க, அவங்க ஒரு பொல்லாத கணவராகவே இருக்கட்டும். உங்களை நம்பி கடவுள் எதுக்காக அந்த கணவரை கொடுக்காங்க தெரியுமா? நீங்கள் நல்ல பிள்ளை, அந்த கணவரை நீங்கள் மாற்றிடுவீங்க அப்படின்னு கடவுள் உங்கள் மேலே நம்பி தராங்க. உங்கள் மேலே ஒரு நம்பிக்கையில் ஏன் பிள்ளை, இந்த பிள்ளை பொல்லாத ஆவியில் சிக்கி தவிக்குது, அந்த பொல்லாத ஆவியை என்கிட்ட ஜெபம் பண்ணி அதாவது இன்னும் என்கிட்ட வேண்டி அந்த ஆவியை என்ன பண்ணிடும், அந்த பிள்ளை அந்த பொல்லாத மனுஷனாக இருக்கிற அந்த பொல்லாத ஆவியை விரட்டிட்டு ஏன் பிள்ளைய மாற்றி இந்த பொண்ணு என் பிள்ளைய மாற்றி நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துடுவா அப்படின்னு நம்பிக்கையில் கடவுள் உங்ககிட்ட அந்த கணவரை ஒப்படைக்கிறார். ஒரு ரொம்ப பொல்லாத கணவராக இருக்காங்கன்னா அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கும். அப்படி தான் எல்லா இடத்துலையும் இருக்கும் பாருங்கள். ஆனால் ரொம்ப பொல்லாத பொண்ணாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ரொம்ப நல்ல கணவரை தெய்வம் கொடுப்பார். ஏன் கொடுக்குறார், அந்த நல்ல கணவர் வந்து அந்த பொல்லாத பொண்ணையும் மாற்றி நம்ம பிள்ளையாக மாற்றிடுவாருங்கிற நம்பிக்கையில் தான் உங்களுக்கு அப்படிப்பட்ட பொண்ணை தராங்க. நீங்கள் கடவுள் உங்கள் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையை கெடுத்துட்டு நீங்கள் தற்கொலை பண்ணுறது ஒரு முடிவாகுமா? அதை தான் நான் சொல்ல வரேன். தற்கொலை பண்ணுறது முடிவு கிடையாது. நீங்கள் அவங்கள மாற்ற முடியும். கடவுள் மேலே நம்பிக்கை வச்சுருந்தீங்கன்னா மாற்ற முடியுங்கிற ஒரு எண்ணம் நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா வாழ்ந்து காட்டுவீங்க சாதனையாளர்களாக. நீங்கள் அவங்களோட சகிச்சு வாழ்கிறீங்க பார்த்தீங்களா, கடவுள் அதை பார்த்துக்கிட்டே இருக்காரா? உங்களுக்கு பெரிய சாதனையாளரை உங்களை கொண்டு வருவாங்க. உங்களை கொண்டு அநேகரை வந்து ரட்சிக்கிற அளவுக்கு, அநேகரை மனமாற்றத்தில் கொண்டு வர்ற அளவுக்கு உங்களை எடுத்து பயன்படுத்துவார். அதுதான் தெய்வம். நீங்கள் அந்த மாதிரி கடவுளே உங்களை நம்பி தர்ற அந்த பொல்லாத கணவரையும் பொல்லாத மனைவியும் நீங்கள் மாற்றி நல்லவங்களா மாற்றுறது தான் நீங்கள் சாதிக்கிற சாதனை. அதை விட்டுட்டு தற்கொலை பண்ணணும்னு முடிவு எடுக்கிறது நல்ல முடிவு அல்ல. ஓகே, God bless you.